வந்து நம்ம யூனிட் வந்து மொத்தமாக நம்ம கொடுப்போம். இதான் வந்து நமக்கு எனர்ஜைசர், டைமர், பேனல் எல்லாமே நம்ம கொடுத்துறோம். பேனல்லேருந்து தான் நமக்கு வந்து பவர் வருது. பவர் வந்து நமக்கு எவ்வளோனா 12 வோல்ட்லேருந்து 14 வோல்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் மூலமாக நம்ம கொடுக்குறோம், ஆல்டர்னேட் கரண்ட் கிடையாது. அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஏதாவது பட்டுச்சுன்னா நம்ம உயிர் சேதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நம்ம ஜிஓ படி நமக்கு லைன் ஓடுறதே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரைக்கும் தான் ஓடும். இதுக்கு நான் ஒரு டெமோ ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு மானம் ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா பட்டு ஒரு 30 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து மானோ இல்லை எந்த விலங்கோ பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் அது ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டைமர் ஆன் ஆயிரும். திரும்பி கண்டினியூஸாக வந்து நமக்கு லைன் ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கான டெமோனை இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து 30 செகண்ட் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லைனில் வைங்க. இப்போ நமக்கு லைன் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் நமக்கு கண்டினியூஸாக ஒரு பட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம 5 செகண்ட் நமக்கு பட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ரீசெட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 30 செகண்ட் நமக்கு வந்து ஆன் ஆஃப் ஆயிரும். இந்த 30 செகண்டில் வந்து எந்த விலங்கு பட்டாலுமே டக்குன்னு நமக்கு வந்து ஓடி போயிடும். இப்போ 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து லைன் எதுலேயுமே ஓடாது. இப்போதைக்கு லைன் எதுவுமே ஓடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே 30 செகண்ட் கழிச்சு அது இடையில ஏதோ மானோ இல்லை எந்த ஒரு விலங்கு பட்டிருந்தாலுமே அது தப்பிச்சு ஓடிடும். தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் 30 செகண்டுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து அதுக்கப்புறம் 12 வோல்ட் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் நமக்கு.